ப்ராசஸ் கரெக்டாக வந்து முடிஞ்சிச்சு. சிம்பிள் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நீங்கள் 2 3 கூட மடிக்கும். நம்ம இஷ்டம்தான், நம்ம எப்படி வேணாலும் மடிச்சுக்கலாம். சாய்ஸ் நம்மளுடைய தான். நீங்கள் நெய் போட்டும் சுட்டு தரலாம், சாதாரண ஆயில் போட்டும் சுட்டு தரலாம். இது குழந்தைங்களுக்கு முருகலாக்கி நம்ம கொடுக்குறோம். கார சட்னி வேணுன்றவங்க அதை உள்ளே சேர்த்து செஞ்சுக்கலாம். இல்லை குழந்தைங்க பெரியவங்க இப்படி சாப்பிட விருப்பம் உள்ளவங்களும் இது மாதிரி செஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள் பூசணியுடைய இந்த தோல் பட்டையெல்லாம் நீக்கிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு துண்டுகளாக போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். உருளைக்கிழங்குக்கு பதிலாக இந்த விதைகளை வீணாக தூக்கி எறியாதீங்க. இதை தனியாக எடுத்து நீங்கள் காய போட்டு உங்கள் மாடி தோட்டத்தில் விதைச்சி பாருங்கள். உடனடியாக முளைக்கும். மஞ்சள் பூசணி அட்டகாசமாக விளைஞ்சி வரும். நம்ம மஞ்சள் பூசணி மசாலா தோசை செஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மூடி வச்சு கூட எரிய வைக்கணும், வேக வைக்கணும் அவசியம் இல்லை. நம்ம திறந்து வச்சு வேக வச்சாலே நமக்கு ரொம்ப சீக்கிரம் வெந்து போயிடும். நம்ம உருளைக்கிழங்கு அளவு கூட டைம் எடுத்துக்காது, உடனே வெந்துடும். அடுப்பு நிறுத்திக்கலாம். இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் ஆக வேணாம், நம்ம சமைக்கும்போது சேர்த்துப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எண்ணெயை காய வச்சுக்கிட்டோம். இதை பூசணியை நம்ம நல்லா அப்படி கைகளால் கூட மசிச்சிக்கலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக வெந்துடும். ஆறின பிறகு கையால் மசிச்சிக்கங்க. வெங்காயம் தேவையான அளவு வெட்டி வச்சுங்க. பச்சை மிளகா நம்ம குறைச்சலாகவே சேர்த்துக்கலாம், ஏன்னா நம்ம சட்னி கார சட்னியாக இருக்குது. தேவைப்பட்டவங்க பச்சை மிளகா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா வேண்டான்னா விட்டுடுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சம் சீரகம் பெருஞ்சீரகம் பொன்னிறம் வந்ததும் கடலைப்பருப்பு நான் சேர்த்துக்கிறேன். சிறு தீயிலே நமக்கு இதை பண்ணிக்கலாம். போட்டதும் கொஞ்ச நேரத்துலேயே நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம். ரொம்ப செவக்கணும்னு எதிர்பார்த்தோம்னா தீஞ்சி போயிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதும் தட்டியும் போடலாம், பேஸ்ட்டாகவும் போடலாம். நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு கண்ணாடி பதம் வந்தாலே போதும், நமக்கு ரொம்ப செவந்து போகணும்னு அவசியம் இல்லை. உப்பு போட்டுக்கங்க. உப்பு அளவு ரொம்ப கம்மியாக போட்டுக்கங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்டு பார்த்து கூட கொஞ்சம் சிப்பிக்கு சேர்த்துக்கலாம். நான் போட்டு வதக்குறேன். உப்பு சேர்த்துக்குங்க. நமக்கு சிம்பிள் ஃப்ளேம்லேயே இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க மஞ்சள் பூசணி இதில் சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இந்த பக்கம் வந்ததும் கொத்தமல்லி இலைகளை இதில் தூவி ஒரு பெரட்டி ஆஃப் பண்ணிவிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இந்த பக்கம் வந்ததும் கொத்தமல்லி இலைகளை இதில் தூவி இல்லை ஆஃப் பண்ணிவிட்டு கூட நம்ம தட்டிக்கலாம். இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பை. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான மஞ்சள் பூசணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம தோசை சுடுற நேரம் பார்த்து அதுக்குள்ளே இதை வச்சு சுட்டுக்கலாம். இதை நம்ம முன்னாடியே ரெடி பண்ணிக்கலாம். தோசை சுடுற நேரம் பார்த்து நம்ம இதை உள்ளே சேர்த்து சுட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னி நான் ஏற்கனவே நம்ம சேனலில் கார சட்னின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இருந்தாலும் இந்த சட்னி நான் இந்த தோசைக்கும் அரைக்கிறேன். 2 தக்காளி, கொஞ்சம் பூண்டு, காஞ்ச மிளகா ஊற வச்சு எடுத்தது. ஊற வச்ச பிறகு காம்போடு ஊற வச்சு அரைக்கும்போது காம்பை கிள்ளிக்கலாம். கண்டிப்பாக இதில் காரத்தூள் சேர்த்து, காஞ்ச மிளகாவுக்கு பதில் காரத்தூள்னு நம்ம சேர்க்கவே கூடாது. நம்ம டேஸ்ட்டே நல்லா இருக்காது. காஞ்ச மிளகாவை ஊற வச்சு அரைங்க. அரைக்கும்போது இந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா மசியாக அரைச்சிக்கிட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிக்கும்போது கொஞ்சம் எண்ணெய் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் அரைச்சி அப்படியே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, கொஞ்சம் நீங்கள் இதுக்கு தாராளமாக கூட சேர்த்துக்கலாம். எண்ணெயை விட்டு நான் தாளிச்சிட்டேன். தாளித்து இதை நல்லா குக் பண்ணிகிட்ருக்கேன்.
இந்த பேஸ்ட்டை நம்ம இறக்கி வச்சுக்கலாம். மசாலா தோசைக்கு உள்ள ஒரு கோட்டிங் கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு தான். இதை நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா நமக்கு மறுநாள் இட்லிக்கும் அது யூஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்படி தனித்தனியாக எடுத்து கப்பில் வச்சுக்கிறோம். இட்லி மாவு எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம கல் காய வச்சு இப்போ நம்ம தோசை ஊற்ற போகிறோம். ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பக்கம் நல்லா வந்ததும் நம்ம அதில் நம்ம கார சட்னியை மென்மையாக அப்ளை பண்ணுவோம். சிம்பிள் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ தோசையில் இப்படி இந்த ஓரத்தில் இப்படி பரவலாக வச்சுப்போம். மஞ்சள் பூசணி மசாலாவை எப்படி வேணாலும் செய்யலாம். நம்ம பாதியதையும் வைக்கலாம், நடுவுலையும் வைக்கலாம். மடிக்கிறத பொறுத்து நம்ம மாற்றிக்கலாம். நீங்கள் இதுக்கு நெய் போட்டு கூட சுடலாம். இது குழந்தைங்களுக்கு முருகலாக்கி நம்ம கொடுக்குறோம். காரம்